இன்னைக்கு லவ்வர்ஸ் டே. நான் 90s பிறந்து தொலைஞ்சிட்டேன். அதனாலே என்னமோ எனக்கு இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகலை. வயசு தான் 35 ஆச்சு. எந்த பொண்ணும் என் மோர கட்டியை லவ் பண்ணல. எந்த பொண்ணையும் லவ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்லை. இன்றைக்கி நான் இந்த லவ்வர்ஸ் டேயில் உனக்கு லவ்வை சொல்லனா எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் ஆகாது. எனக்கு வேறு வழி தெரியல. என் லவ்வை ஏற்றுக்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ப்ளீஸ். என் லவ்வை ஏற்றுக்க. ஐ லவ் யூ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆளு புண்டை ஆண்டா கிடைச்சனா சின்ன போட்டாங்க. வெளியூர்லேருந்து நாங்கள் வந்துட்டோம்னா உங்கள் சௌரிய புண்டைக்கு பேசுவோம். நாங்கள் படிச்சு உழுப்போமா இல்லை கேட்குறேன். டிரைவரம்மா டிரைவர், ஓம் சக்தி டிரைவர், டிரைவரம்மா டிரைவர், ஓம் சக்தி டிரைவர், டிரைவரம்மா டிரைவர், ஓம் சக்தி டிரைவர், பஸ் அம்மா பஸ், ஓம் சக்தி பஸ், பஸ் அம்மா பஸ், ஓம் சக்தி பஸ், ஓம் சக்தி ராஜதி திருவடி சரணம், திருவடி சரணம், திருவடி சரணம், திருவடி சரணம், மெக்கானிக் அம்மா மெக்கானிக், ஓம் சக்தி மெக்கானிக், பஞ்சர் கடை அம்மா பஞ்சர் கடை, ஓம் சக்தி பத்திரிகடா, நிப்பான் பெயிண்ட் நிப்பான் பெயிண்ட், ஓம் சக்தி டிபார்ட்மெண்ட். ஹலோ, நாளைக்கு லவ்வர்ஸ் டே. நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். உனக்கு ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். நீயும் திருப்பி எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்கிற. அதை விட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் புருஷன் வீட்டில் இருப்பான், என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது, என் மாமியாருக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னேன். கையில் டூல்ஸ் இருக்குது. நாளைக்கு லவ்வர்ஸ் டே உனக்கு கடைசி டே ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் போகிறேன். மாமா உனக்கு ரோஸு க்ரீட்டிங் கார்டு வாங்கிட்டு வரேன். நாளைக்கு லவ் பண்ணுறோம். பாஸ், இந்த வருஷம் ஐபிஎல்ல எங்க அஸ்வினை 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க. டப்பாங்க டப்பாங் அடி முறுக்கலா இருக்கு. அக்கா பேசுறேன்டா. அட போடா, என் தலைவன் கேஎல் ராகுல் 14 கோடி. டியூட் சும்மா இருங்க டியூட். என் தலைவர் ரிசர்வ் பண்ணிட்டு 27 கோடி. ஆகா, இதான் நல்ல சந்தர்ப்பம். என் தலைவன் கங்குவா 2000 கோடி. எவனாது? எந்த புறம்போக்குடா கங்குவா 2000 கோடி. என்னது கங்குவா 2000 கோடியா? அட நாய்ங்கள செருப்பிலே அடிப்பேன் உங்களுடைய. எவன்டா சொன்னது? ஐயோ, அங்க வர பாரு அவன. இன்னைக்கு அவன் மண்டியில போற மாதிரி கல்லு. அவனை அடிங்கடா. நீதான் கங்குவா 2000 கோடின்னு சொன்னியா? சீ, இவன் ஊமைடா. யாராக்கும் சரி வா போலாம். ஐயோ, தெரியாதனமா கங்குவா 2000 கோடி சொல்லிட்டோமே. இதோட ஊடு போய் சேர்ந்துடணும். நம்ம சேர்ந்த நிலமனா கங்குவா ப்ரொடியூசர் நிலமே நினைச்சு பார்த்தா என்ன ஆகுது? அக்கா, இந்த லவர்ஸ் எந்த கிழமையில அக்கா வருது? டேய், அக்காக்கு தெரியாதுடா. அக்காட்ட கேட்காதீங்கடா. ஏன்க்கா? ஏன்னா கத்தி சண்டை. இல்ல, புரியல. வானவில்லைடா. டப்பாங்க டப்பாங் அடி முறுக்கலா இருக்கு. அக்கா பேசுறேன்டா. இவன் ஊமைடா. மா, என்னையா 2 ரூபா காமெடி? நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? இந்த மாசத்தோட 3 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆக போகுது. ஆனா இன்னும் ஒரு குழந்தை கூட இல்ல. அதுக்கு அதான் நான் 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறேன். அப்பாடா, நானும் அதைத்தான் நினைச்சேன். எனக்கு ஒரு நல்ல பையனா பாருங்க. তোর কথা ধরি বাড়ি ধরি সব தம்பி, பொண்ணு கிடைக்காம உங்க அப்பா அம்மா அலைஞ்சு திரிஞ்சு ஒரு பொண்ணு பார்த்து ரெடி பண்றாங்க. நிச்சயதார்த்தம் ஆகிற நேரத்துல ஆனா அது கல்யாணம் வேணாங்கிற மால்டேண்ணே, எனக்கே நல்லா தெரியும். எனக்குன்னு ஒரு சொந்தமாக கார் இருந்தால் நான் என் பொழப்பு பார்த்துக்கோன்ல. அது சரிதான். நீ டிரைவரு, உனக்குன்னு ஒரு சொந்தமாக கார் இருந்தால் வாடகை வண்டி ஓட்டி உன் குடும்பத்தை பார்த்துக்குவேன். கல்யாணத்தை சிம்பிளாக கூட பண்ணிக்கலாம். கோயிலில் கூட வச்சு தாலி கட்டிடுறேன். கல்யாணத்துக்கு எனக்குன்னு எதுவும் பண்ணாதீங்க.
ஒரே ஒரு 4 வீலர் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு பொண்ணோட அப்பங்கிட்ட கேட்டேண்ணே. சரி 4 வீலர்லாம் கிடையாது, 2 சைக்கிள் வேணா வாங்கி தரேன்னு சொல்கிறேண்ணே. பொண்ணோட அப்பா உளுந்தூர்பேட்டை உளுந்து விடவேன். ஏமா இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம ஊர் பொண்ணுகள்கிட்ட போய் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எல்லா பொண்ணுங்களும் சேம் டு யூன்னு சொன்னிச்சு. அதுக்கே இன்னைக்கு லவர்ஸ் டே. சரி, அதே மாதிரி எல்லா ஊர் பொண்ணுகள்ட்டையும் போய் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா சேம் டு யூன்னு சொல்லுமா? ஏன்டா புறம்போக்கு, கல்யாணம் ஆகி 2 புள்ள இருக்கு உனக்கு காதல் கேக்குதா? காதல் வீட்டு பக்கம் வந்துடாத, சோத்துல விச வச்சிருவேன். பா காசு கேட்டலப்பா. டேய் குமாரா, எப்போ பாரு காசுன்னுக்கிட்டு. காலேஜில் எல்லாரும் போகிறாங்கப்பா. எல்லாரும் போவாங்கடா, அவங்க அப்பா அம்மாலாம் வசதியானவங்க. நாம் அப்படியா? நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியாதா? உங்கள் அப்பா என்ன நான் வசதியானவனா? ப்ளீஸ்ப்பா காசு கொடுப்பா. டேய் நம்ம இருக்கிறது வாடகை வீடு. இந்த வருஷம் உனக்கு பீஸு இருக்கிற நம்ம மாட்டை விற்று முழுசாக 55,000 கொடுத்தேன். அதில் வீட்டு செலவு கொஞ்சம் காசு கூடான்னு சொன்னதுக்கு பெல்ட் வாங்கணும், ஷூ வாங்கணும், பேக் வாங்கணும், டை வாங்கணும், ஐடி கார்டு வாங்கணும்னு முழுசாக 55,000 வாங்கிக்கிட்டேன். என்னால் உடம்புக்கும் முடியல. நான் எப்படி காசை ரெடி பண்ண முடியும்? கம்பல்சரி காலேஜில் எல்லாம் போகணும்ப்பா. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ். டேய் இவ்வளோ கஷ்டத்தை சொல்கிறேன். நம்ம குடும்ப கஷ்டத்தை விட உனக்கு டூருக்கு போகிறது ரொம்ப முக்கியமாடா. அது டூர் இல்லைப்பா, கேம்பஸ் இன்டர்வியூப்பா. இன்டர்வியூவா? ஆமாப்பா. தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. சென்னையில் இருக்கிற எல்லா கம்பெனியும் வந்து இன்டர்வியூ வச்சு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கப்பா. அதுக்கு தான்ப்பா நான் போகிறேன். 10,000 தானே, நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது ரெடி பண்ணுறேன். இந்த வண்டியை விற்றாவது உனக்கு 10,000 ரெடி பண்ணி தரேன், சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ படித்து வேலைக்கு போகணும், நீ சம்பாரிச்சு நீ நாளைக்கு உன் பொருளை பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு உன் பைசா ஒத்த பைசா வேணும். இந்த இப்போ போய் சேட்டு கடையில் அந்த வண்டியை விற்றுட்டு உங்கள் 10,000 தானே, இந்த வாங்கிட்டு வரேன். இரு சாமி. சாமி 10 நிமிஷத்தில் பணத்தோடு வரான்ப்பா. என்னைக்கு சாமி லாஸ்ட் டேட்டு? பிப்ரவரி 14. பிப்ரவரி 14? அப்பா இன்டர்வியூ என்ன ஊர்லப்பா? இன்டர்வியூ ஏற்காட்டில். நம்ம 8th விட்டு பெரியசாமி 1.5 கனியாப்பா அது? என்ன அப்பா, ஏன்டா கஷ்டப்பட்டு உன்னை ஒரு பிள்ளைங்க படிக்க வச்சா 1.5 கனி கூட ஜல்சா 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 ஜல்சா. ஏண்டா அரும்பாடு பட்டு உன்னை படிக்க வச்சா ஒத்த பிள்ளைன்னு அந்த 1.5 கனி கூட்டு 10,000 ரூபாய்க்கு. அந்த 1.5 கனிக்கு 1 ரூபாவே போதும்டா. இருடா ஃபஸ்ட்டு அந்த 1.5 கனி கண்ணை நோன்ட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன்டா. சாமி இந்த வரண்டாப்பா. ஹலோ மாப்பிள்ள, போனு வண்டியில் இருந்துச்சு மாப்பிள்ள, இப்பதான் பார்த்தேன். சரி என்ன விஷயம் சொல்லு. நம்பர் கொடுத்தியா? ஊருக்கு வரனா? யாரா மாப்பிள்ள சொன்னா? உன் பொண்டாட்டி தான் சொன்னா. என் பொண்டாட்டியா? என்னடா சொல்ற? என் பொண்டாட்டிக்கு எப்பறம் அதெல்லாம் தெரியும்? குமால்டி, உன் ஃபோன் நம்பர் குடுக்கலாமா வேணாவா? கேக்க தாண்டா உனக்கு ஃபோன் பண்ணா. நீ ஃபோன் எடுக்கல. அதான் உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அதான் உன் பொண்டாட்டி சொல்லுச்சு, எதுக்குடா உன் மாமனுக்கு கஷ்டம்? நான் உன் மாமனை ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன், அந்த அக்கா கூட ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு உன் பொண்டாட்டி சொல்லிடுச்சுடா. மானம் கட்டணும். சரி சீக்கிரமா ஊருக்கு வாடா. வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல முட்டை பாப்ஸ் 2 வாங்கினோடா. புறம்போக்கு நாயா. तोर कथा धरी ऋण बाड़ी धरी सब कथा करी माली मुदी गुना पहरी पांच सब के नी दही रे तोर कथा धरी ऋण बाड़ी धरी सब कथा करी रे